ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்களுக்கு ஒரு மியூரல் ஓலாட் ஒர்க் கொண்டு ஓடஸ் வந்தது. அதைத்தான் நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு முதல்ல நாங்கள் இப்போ இந்த சுவரை வந்து செட் பண்ணுறோம். இந்த வேலையை செய்யும்போது நெட்டு வச்சு தான் இந்த சீமெந்தை வந்து பூசணும். அப்போ தான் நல்லா டைட்டாக சீமெந்தை பிடிச்சி வச்சுக்கொள்ளும், இல்லாட்டி கலண்டு உள்ள பார்க்கணும். அதனால் நெட்டு வச்சு ஆணி வச்சு அடித்து சீமெந்து வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று தான். அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து அங்கே கொஞ்சம் ப்ரமோட் பண்ணுறதுக்காக, கொஞ்சம் அதில் அந்த ரோட்டில் போகிறாக்களே கொஞ்சம் பெருசாக தெரிகிறதுக்காக, கொஞ்சம் பப்ளிக் ஆகிறதுக்காக, ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக அவங்க இந்த போலாட்டை செய்கிறாங்க. இதே மாதிரி உங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாமுங்காங்க. இதையே நெட்டு வச்சு அடிச்சிருக்கோம்னா உழவுக்கு வேணும்னால் நம்ம எம்போஸ் பண்ணலாம். அப்போ தான் அந்த மியூரல் வந்து எம்போஸ் பண்ண மொழியில் எவ்வளோ எம்போஸ் பண்ணாலும் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கொள்ளும். அதுக்காகத்தான் இந்த நெட்டு அடிச்சிருக்கோம். இதை விட நீங்கள் இன்னும் மியூரல் வெளியில் வரணுமென்றால் நீங்கள் கம்பி, இந்த 4 நூல் 5 நூல் கம்பிகளை வந்து வச்சு கட்டி இதே மாதிரி வேலையை செய்யலாம். அப்போ இன்னும் அதுக்கு சுலபமாக இருக்கும். இதுக்கு நெட் மட்டும் போதும். வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதை மாதிரி ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பெரிய உதவியாக இருக்கும். இதே மாதிரி வீடியோக்கள் நாங்கள் இன்னும் போடுவோம் கிடையாது. இப்போ இதுக்கு மேலே பொட்டி பூசி ஃபினிஷிங் பண்ணணும். ஏனென்றால் அந்த நாங்கள் சீமெந்தை செஞ்சாலும் கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கணும். அப்போ தான் பெயிண்ட் பண்ணுறதுக்கு சுலபமாக இருக்கும். அதுக்காக பொட்டி பூசி ஃபினிஷிங் பண்ண போகிறோம். போட்டு ஃபுல்லையும் பொட்டியாக இருக்கணும் அது. இப்போ அதுக்கு மேலே இந்த சின்ன சின்ன வேலைகளை வந்து பிளாஸ்டர் பெருசால் தான் நம்ம செய்யணும். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பிளாஸ்டர் பிஓபி. அதனால தான் நம்ம இந்த மேலே இருக்க சின்ன சின்ன நுட்பமான வேலைகளை வந்து பிளாஸ்டர் பெருசால் செய்யணும். நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். அது பிறகு நம்ம பெயிண்டிங் வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. பாருங்கள் நண்பர்களே, எடுத்துகிட்டு எனக்கு பிடிச்சிக்கான்னு பாருங்கள். இப்போ பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. எங்களோட கேமரா கிளியர் இல்லைன்றதால கொஞ்சம் எம்போஸ் சைனிங் இருக்கிறதால ஆர்ட்டில் கொஞ்சம் நேரில் பார்க்குறத விட கொஞ்சம் லுக் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும்.
நேரில் பார்த்தா இன்னும் லுக்காக இருக்கும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபேஸ்புக் இதுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி.